பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழக பட்ஜெட் 2026-27 நியூஸ் பேப்பரில் வந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களாப்பா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், உலகத்தரத்தில் நகரங்களை உருவாக்க 2117 கோடியில் புதிய திட்டம்னு சொல்லியிருக்காங்களா? இதான் அந்த திட்டம். என்னென்னா, முதல்வரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்வரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். இதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2031 ஆண்டுக்குள்ளே உலகத்தரத்திலான நகரங்களை உருவாக்குறது இதோட முக்கிய நோக்கம். இதுக்காக தான் 2117 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. பொதுவாக இந்த உலகத்தரத்திலான நகரங்கள் அப்படின்றது எதை குறிக்குன்னா, பாதசாரிகளுக்கான கட்டமைப்பு வசதி ஒன்று. அதாவது மெயின்ஸ் எக்ஸாமில் இந்த மாதிரிலாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? அனைவரும் சமமாக அணுகக்கூடிய வசதி மற்றும் நகர்ப்புற வடிவமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிப்பது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், விரிவான நகர்ப்புற போக்குவரத்து வசதிகள் மற்றும் தெருக்கள் மறுசீரமைப்பு திட்டம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா முதல்வரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்துக்கு கீழே செயல்படுத்த இருக்கிறது. அடுத்து பாருங்கள், இந்த அண்ணன் சீர் திட்டம். இந்த அண்ணன் சீர் திட்டம் அப்படின்றது அதாவது பெண்களோட திருமணத்துக்காக தமிழ்நாடு அரசு சார்பாக 8 கிராம் தங்க நாணயம், ஒரு பட்டுப்புடவை சரிங்களாப்பா வழங்க போகிறாங்க. இதுக்காக 812 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆனால் இது அனைவருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தகவல் வரல. இதுக்கான கிரைட்டீரியா என்ன அப்படின்றது உங்கள் தெளிவாக கொடுக்கல, பட்ஜெட்லேயும் சொல்லலை. சரிங்களா? அந்த அறிக்கையிலையும் வரைவு அறிக்கையிலையும் இல்லை. இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ணன் சீர் திட்டம் அப்படின்றது 1 பவுன் தங்க நாணயம், அதாவது 8 கிராம் தங்க நாணயம், ஒரு பட்டுப்புடவை கொடுக்க போகிறாங்க. அடுத்து பாருங்கள், முதியோர் இல்லங்கள் அமைக்க போகிறாங்கப்பா. மூத்த குடிமக்களின் நலன்களை காக்கும் வகையில் முதல் கட்டமாக 12 மாவட்டங்களில், சரிங்களா, 12 மாவட்டங்களில் முதியோர் இல்லங்கள் அமைக்க போகிறாங்க. ஒவ்வொரு முதியோர் இல்லத்திலையும் 40 பயனாளிகள் தங்குற வகையில் அமைக்க போகிறாங்க. இதான் ரொம்ப முக்கியம். ஸோ முதியோர் இல்லங்கள் எத்தனை மாவட்டத்தில் முதல் கட்டமாக அமைக்க போகிறாங்கன்னா 12 மாவட்டங்கள். சரி, அடுத்தது பாருங்கள், இதை தவிர 5 மாவட்டங்களில் மூத்த குடிமக்களுக்கான பொழுதுபோக்கு மையங்கள் அமைக்க போகிறாங்க. சரிங்களாப்பா? அந்த பொழுதுபோக்கு மையங்களில் நூலகங்கள், யோகா, தியான வகுப்புகள், உள்ளரங்க விளையாட்டு வசதிகள் இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதுதான் என்னென்னா மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள் அப்படின்ற பேரில் அமைக்க போகிறாங்க. அடுத்து பாருங்கள், சாலைகளில் எதுவும் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாலை அப்படின்ற செயலி மூலியமாக அந்த சாலையோட புகைப்படம் ப்ளஸ் ஜிபிஎஸோட அந்த மொபைல் ஆப்பில் எடுத்து அனுப்பணும் அப்படின்னா உடனே நம்ம எந்த இடத்துல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமோ அந்த சாலையை சரி பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதுக்காக 250 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த செயலி பேர் என்ன அப்படின்னா நம்ம சாலை செயலி. இது ஏற்கனவே இருந்ததான், பட் அதை மறுபடியும் மேம்பாட்டு செய்கிறதுக்காக கூடுதலாக 250 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து இது பாருங்கள், செயல்திறன் அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் பராமரிப்பு மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களாப்பா? இந்த பராமரிப்பு சாலைகள் எல்லாத்தையும் புதுசாக பராமரிப்பு பண்ண போகிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த பராமரிப்பு பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அதான் இது என்னென்னா செயல்திறன் அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்தம் அப்படின்ற அடிப்படையில். அடுத்தது இது ரொம்ப முக்கியம். என்னென்னா, நதி சுற்றுலாவை மேம்படுத்துறதுக்காக புதுசாக 53 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு 3 நதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கப்பா தமிழ்நாட்டில். எது அப்படின்னா காவிரி, வைகை, தாமிரபரணி. இந்த 3 நதிகளை மையமாக கொண்டு இந்த சுற்றுலா திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது நதி சுற்றுலாக்காக 53 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. காவிரி, வைகை, தாமிரபரணி இந்த 3 நதியோட மேம்பாட்டுக்காக ப்ளஸ் மாமல்லபுரம் சுற்றுலா தலத்தை மேம்படுத்த 200 கோடி ரூபா நிதி பங்களிப்பு கொடுக்க போகிறாங்க. ரைட். அடுத்தது அதாவது கர்ப்பிணிகள் நலன் காக்க தாய் கேர் மையங்கள். இதோட மெயினான நோக்கம் பாருங்கள், கருவுற்ற பெண்களுக்கு மருத்துவ சேவைகள் மற்றும் உதவிகளை வழங்க தமிழகம் முழுவதும் தாய் கேர் மையங்கள் அமைக்கப்பட உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஆக்சுவலாக இந்த தாய் கேர் மையங்கள் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா பெண்களுக்கான மருத்துவ சேவை மற்றும் உதவி மையங்கள் அமைக்கப்படும். அதாவது அந்த பிரசவ தேதி நெருங்குறப்ப அந்த தாய்மார்களுக்கு, கருவுற்ற தாய்மார்களுக்கு உணவு, மருந்து, மருத்துவ உதவிகள் இதெல்லாம் கட்டணமின்றி அவங்க தங்கி அந்த இடத்துல, சரிங்களா, தாய்க்கேர் மையங்களில் தங்கி அவங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரசவத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த தாய்க்கேர் மையங்கள் உருவாக்க போகிறாங்க. சரிங்களாப்பா? அதான் பிரசவிக்கக்கூடிய நேரத்தில் அந்த தாய்மார்கள் அந்த தாய்க்கேர் மையங்களில் தங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உணவு, மருத்துவ வசதி, கண்காணிப்பு எல்லாமே கொடுப்பாங்க. அடுத்து பாருங்கள், புதுசாக
மொத்தமாக 40 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வனத்துறை சார்ந்து அலையாத்தி காடுகள் அமைக்க போகிறாங்கப்பா. சரிங்களா, இதில் பாருங்கள், தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் டிஎன் ஷோர் அதுக்கு கீழே. சரிங்களா, எந்த திட்டத்தின் கீழேனா தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கத்தின் டிஎன் ஷோர் அப்படின்ற திட்டத்தின் கீழே நல்லா பார்த்துக்கோங்க, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் மொத்தம் 40 கோடி ரூபாய்க்கு 2500 ஹெக்டேர் பரப்பளவில் அலையாத்தி காடுகள், சரிங்களா, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து அமைக்க போகிறாங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். ப்ளஸ் இத்திட்டம் வந்து கோவை இந்த தான் ரைட்டுப்பா, இது ஓகே, இது அலையாத்தி காடுகள். அடுத்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வனவிலங்கு மனித மோதல்கள் வந்து அதிகரிச்சுட்டு வருது. அதனால் இதில் பாருங்கள், அதாவது ரைட்டு, மனித விலங்கு மோதல்களை தணிக்கும் பொருட்டு அறிவியல் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளும் உள்ளடக்கிய விரிவான திட்டம் வந்து செயல்படுத்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த திட்டத்துக்கு பேர் இல்லை. ஆனால் அந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கு கம்பி வேலி போட போகிறாங்கப்பா. சரிங்களா, எக்கு கம்பி வேலி, சூரிய மின்வேலி, இது ரெண்டும் போட போகிறாங்க. எங்கெல்லாம் வனவிலங்குகள் வெளியில் வருதோ அந்த இடத்துல இந்த வேலி போட போகிறாங்க. அதனால வனவிலங்குகள் நிறையா, அதாவது அது பாதிப்பாகாத அளவு, அந்த வனவிலங்குகள் பாதிப்பாகாத அளவு இந்த வேலி அமைக்க போகிறாங்க. ஸோ இதனால் மனித விலங்கு மோதல்கள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக பாருங்கள், இந்த திட்டம் கோவை, தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, சேலம், தேனி, திருநெல்வேலி, தென்காசி, திருப்பூர் இந்த மாவட்டங்களில் 100 கிராமங்கள் இதுக்கு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதான் மெயின். எத்தனை கிராமங்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம்ப்பா. 100 கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 கோடி இதுக்காக 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ரைட்டு. இதில் வந்து இதில் அவ்வளோதான். அடுத்து இங்கே பார்க்கலாம். இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம். இந்த வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம் அப்படின்னா என்னென்னா 100% மானியத்தில், சரிங்களா, 30,000 பெண்களுக்கு தலா 5 ஆடுகள் வழங்க போகிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கப்பா. இந்த டேட்டாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேட்டா எத்தனை மகளிருக்கு கொடுக்க போகிறாங்க இதெல்லாம் கேட்கலாம். வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழே 100% மானியம், சரிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் 100% மானியத்தோட 30,000 மகளிர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5 ஆடுகள் வந்து வளர்க்க போகிறாங்க. ப்ளஸ் கால்நடை காப்போம் காப்பீட்டு திட்டம், இது ரொம்ப முக்கியம். கால்நடை காப்போம்ன்றது என்னன்னு கேட்பாங்க. இது வந்து விவசாயிகளுக்கான காப்பீட்டு திட்டம். மெயினாக கால்நடை வளர்க்கக்கூடிய விவசாயிகளோட கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்டம், சரிங்களா. அதுக்கு வந்து 31 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ப்ளஸ் இந்த மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை இருக்குது பார்த்தீங்களா, அது மொதல் 6,000 இருந்துச்சு, இப்போ 7,000 உயர்த்தியிருக்காங்க. பட் விஷயம் என்னென்னா 8,000 ஏற்கனவே அதை வந்து உயர்த்துறதுக்காக பிளான் பண்ணிட்டாங்க கடந்த ஆட்சியில். ஸோ 8,000 உயர்த்தியிருக்கணும், பட் அவங்க 7,000 இப்போ உயர்த்தியிருக்காங்க. சரி, பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து இது ரொம்ப முக்கியம், பசுமை எக்கு உற்பத்தி, இதுக்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த எக்கு உருளைலாம் செய்கிறாங்க பார்த்தீங்களாப்பா. அப்போது எக்கு தேவைப்படுதுன்னா இந்த எக்கு உருளை செஞ்சுருவாங்க. இதுலேருந்து தேவையான எக்கு அந்த ஷீட்டாக கட் பண்ணிக்கிடுவாங்க. இது உற்பத்தி செய்யும்போது நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் ப்ளஸ் வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாயுக்கள் எல்லாமே நிறையா வெளியேறும். ஸோ அதை குறைக்கிறதுக்காக இந்த பசுமை எக்கு உற்பத்தி வந்து பண்ண போகிறாங்க. இதுக்காக 300 கோடியில் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. கூடுதலாக இதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, பதிவு செய்யப்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களோட, அதாவது 43.47 MSME செக்டார்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இருக்குது. அதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா. அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நம்ம தமிழ்நாட்டில் 43.47 லட்சம் நிறுவனங்கள் இருக்குது. தேசிய அளவில் 3வது இடத்துல இருக்குது நம்ம தமிழ்நாடு. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா. ப்ளஸ் ஹஜ் பயணம் மேற்கொள்கிறவங்களுக்கான அந்த தொகை வந்து மானியம் வந்து பார்த்திங்கன்னா 25,000 35,000 உயர்த்தியிருக்காங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியம், அதாவது ஜென்சி மாணவர்களுக்கு நவீன மிதிவண்டிகள்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஒன்றும் இல்லைப்பா, அதாவது ஹெல்மெட்டு ப்ளஸ் வாட்டர் கேன் ஹோல்டர் இது ரெண்டும் சேர்த்து அந்த மிதிவண்டிகள் வழங்க போகிறாங்க. ஓகே, நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதான் ரொம்ப முக்கியம். காமராஜர் சிறப்பு பள்ளி, அதாவது இந்த சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து தரமான கல்வியை வழங்குகிற நோக்கத்தில் உண்டு உறைவிட பள்ளிகள் கொண்டு வர போகிறாங்கப்பா. அதாவது ஹாஸ்டலோட அந்த பசங்க தங்கி படிக்கிறதுக்கு எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரையும் கேட்பாங்க. கண்டிப்பாக 9 முதல் +2 வரையிலான மாணவர்கள், இது ரொம்ப முக்கியம்ப்பா, சரிங்களா. எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரையும் இருக்க மாணவர்களுக்கு இந்த காமராஜர் சிறப்பு பள்ளி திட்டம் பொருந்தும் அப்படின்னு கேட்பாங்க. 9th +
+2 வரையிலான மாணவர்களுக்கு இந்த உண்டு உறைவிட பள்ளிகள் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி, உணவு, தங்குமிடம், பாடப்புத்தகம் இது எல்லாமே விலை இல்லாமல் வழங்கப்படும். மாணவர்கள் படித்தா மட்டும் போதும் அப்படின்றதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது இந்த திட்டம்ப்பா. இன்னும் ஒரு 2 முக்கியமான திட்டங்கள் இருக்குது. அதில் இது ஒன்று, சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம். ஆக்சுவலாக என்னென்னா, அதாவது ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல், அது வந்து எப்பயுமே தூய்மையாக இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய உணவுகள், குடிநீர் எல்லாமே தூய்மையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் அப்படின்ற திட்டம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ முதல் கட்டமாக 10,000 அரசு பள்ளிகளில் 139 கோடியில் இந்த திட்டம் செயல்படுத்த போகிறாங்கப்பா. மொத்தம் 43 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம அரசு பள்ளிகளில் படிக்கிறாங்க. ஸோ இந்த சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் மூலியமா நாள்தோறும் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்படும். டெய்லி சுத்தம் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் குடிநீர் வசதிகள், கழிப்பறை பராமரிப்பு மற்றும் பள்ளி வளாகங்களில் 24 மணி நேரம் பாதுகாப்பு. இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஸோ சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியப்பா, தூய்மை பணிகளை மேற்கொள்கிறது, குடிநீர் வசதிகள், கழிப்பறை பராமரிப்பு, பள்ளி வளாகங்களில் 24 மணி நேர பாதுகாப்பு. சரியா? அடுத்து இந்தது பனை மேம்பாட்டுக் கழகம் கொண்டு வர போகிறாங்க. என்னென்னா, பனை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க 16 கோடி ரூபாயில் ஒதுக்கீட்டுடன் தமிழ்நாடு பனை மேம்பாட்டுக் கழகம் நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க. 16 கோடி ரூபாய் தமிழ்நாடு பனை மேம்பாட்டுக் கழகத்துக்காக ஒதுக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, பதநீர் பதப்படுத்துதல் 1, 2வது பனங்கருப்பட்டி உற்பத்தி, 3வது மதிப்பு கூட்டப்பட்ட பனை பொருட்கள் ஏற்றுமதி. இது 3மே ரொம்ப முக்கியம். இதுக்காக தான் இந்த பனை மேம்பாட்டு கழகம் நிறுவப்பட போகுதுப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பதநீரை பதப்படுத்துதல், சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பதநீரை பதப்படுத்தி அதை வந்து இந்த வெயில் காலங்களில், இந்த மாதிரி சமயத்தில், இல்லை கிடைக்காத காலங்களில் திரும்ப பயன்படுத்துகிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. 2வது பனங்கருப்பட்டி உற்பத்தி, 3வது மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி அதை ஏற்றுமதி பண்ணோம்னா விவசாயிகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக என்னென்னா பனை மேம்பாட்டு கழகம் கொண்டு வர போகிறாங்க. அடுத்து பாருங்கள், திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் மையம் அப்படின்னு தொழில்நுட்ப மையம் அமைக்க போகிறாங்க. பாருங்கள், திருப்பூரில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பசுமையான வழியில் ஆடை உற்பத்தியை ஊக்குவிக்க, அதான் ரொம்ப முக்கியம். இந்த திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த தொழில்நுட்ப மையம், திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் தொழில்நுட்ப மையம் வந்து 10 கோடியில் அமைக்க போகிறாங்க. இதோட நோக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பூரில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பசுமை வழியில் ஆடை உற்பத்தியை நோக்கமாக கொண்டு தான் இந்த சரிங்களாப்பா. ஸோ நம்ம பட்ஜெட் எல்லாம் பார்த்தாச்சு. பாருங்கள், 6ஆம் தேதி நியூஸ் பேப்பர், 6 ஆகஸ்ட் 2026 நியூஸ் பேப்பர். ஸோ அடுத்த நாள் வரக்கூடிய நியூஸ் பேப்பரில் நம்ம வேளாண் பட்ஜெட்டில் முக்கியமாக என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் ஹெட்டிங் போட்டிருங்க. சரிங்களா? இப்போது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் காமராஜர் சிறப்பு பள்ளிகள்னால் இதை ஹெட்டிங்காக போட்டு இதோட நோக்கத்தை எழுதுங்க. சரிங்களா? இதோட நோக்கம், செயல்பாடு, இப்படி தனித்தனியாக ஹெட்டிங் பிரித்து போட்டு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வேளாண் பட்ஜெட்டை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்ப்பா. நன்றி.